கோவை மாநகர மாவட்ட திமுக கழக இளைஞரணியின் சார்பில் புதியதாக நியமிக்கப்பட்ட பகுதி இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் அவர்கள் தலைமையில் ஹோட்டல் கிஸ்கால் கிராண்ட் அரங்கில் இன்று மே 27 நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால் வரவேற்புரையாற்றினார். தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் அழகிரி சதாசிவம் அவர்களும் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் சமூக வலைதளத்தில் இளைஞர் அணியினரின் செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடினர். மேலும் நியமிக்கப்பட்ட இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தும் இளைஞர் அணியின் பணிகள் குறித்தும் உரையாற்றினர். இதேபோல கோவை காலப்பட்டை சாலை சுகுணா ஆடிட்டோரியத்தில் திமுக கழக சட்டத்துறை சார்பில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பணி பயிற்சி பட்டறை கழக சட்டத்துறை செயலாளர் இளங்கோ அவர்கள் தலைமையில் இன்று நடந்தது. மேலும் இந்நிகழ்வில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து உரையாற்றினார்கள். மேலும் கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, கல்பனா செந்தில், பொருளாளர் முருகன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருமலை ராஜா, கோவை அருண், மணிகண்டன், லாரா பிரேம் தேவ், மசூது, துரை பிரவீன்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கண்ணப்பன், பாலசுப்ரமணியன், தீர்மான குழு இணை செயலாளர் நாச்சிமுத்து, மாநில மாணவரணி துணை செயலாளர் கோகுல், கலை மற்றும் இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார், தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் தமிழ்மறை மற்றும் தலைமை கழக மாவட்ட கழக பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.